Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ வந்து நம்ம NEET exam முடிஞ்ச உடனே NEET repeaters 2027க்கான admission cum scholarship வந்து 16th May வச்சிருந்தோம். இப்போ நம்ம NEET exam May 3rd நடத்தின NEET exam வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க சரியா. ஆனால் நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு மாற்ற போகிறோமா, டேட் மாறுமா மாறாதா அப்படின்னா நோ சேஞ்ச் இன் த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் டேட்டு. நம்ம வருஷத்துக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வைக்கிறோம். அந்த ஸ்காலர்ஷிப் வந்து 16th May 2026 நடக்க போகுது. ஏன் சார் என்ன ரீசன்னால சார் நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ என்னென்னா இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுகிறவங்க நீட் 2027 எக்ஸாம் எழுதுறதுக்காக அட்மிஷனுக்காக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக. இப்போது மேபி நீட்டோடது நீட் இப்போ ரீநீட் வந்து வித்தின் 1 month லெஸ் தென் 1 monthக்குள்ளேயே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து அதை வந்து நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறோம், நீட் 2027க்கு தான் நம்ம ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அந்த டைமில் கரெக்டாக. அப்போ அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கலாம். அப்போ அதனால் வந்து நம்ம நீட் எக்ஸாமுக்கான அட்மிஷன் கம் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் டேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 16th May 2026 சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எக்ஸாம் நடக்கும் சரியா. இதில் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதலாம். கோர்ஸ் வந்து June 4th ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களே, ஸ்டார்ட் பண்ணுவீங்களா எப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா June 7th வந்து எக்ஸாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. May 24th வருமா, May 31st வருமா தெரியாது. ஏன்னா May 11th 31st வரைக்கும் இந்த கியூட் எக்ஸாம் இருக்கிறதுனால அந்த ஒரு நாள் மட்டும் May 31st வந்து வைக்கிறக்கு சான்ஸ் இருக்கா தெரியாது. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, June 7th வரலாம் இல்லை June 14th வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அப்போ June 7th வருது, அப்போ நம்ம June 4th நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அந்த ஒரு 3 நாள் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈவன் June 14th வந்தால் கூட நம்ம அந்த ஒரு 10 daysக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு மேலே வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. June 7th வந்ததுன்னா அந்த ஒரு 3 daysல ஸ்டார்ட் பண்ணாமல் அது முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஈவன் June 17th வந்தால் கூட நம்ம வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே தள்ளி போச்சுன்னா நம்ம நீட் 2027க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒருவேளை நம்ம ஜூலை மாதம் வருது இல்லை ஜூன் எண்டில் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம June 10th அந்த மாதிரி கேஸில் ஈவன் June 4th கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீட் எக்ஸாம் ரீநீட் எப்போ வருதுங்கிறத பொறுத்து நம்ம வந்து முன்னாடி ஸ்டார்ட் பண்ண போகிறோமா பின்னாடி ஸ்டார்ட் பண்ண போகிறோமா. மறுபடியும் சொல்கிறேங்க, நீட் எக்ஸாம் ரொம்ப தள்ளி போச்சுன்னா நம்ம வெயிட் பண்ண போகிறதில்ல. நீட் 2027க்கான ப்ரிப்பரேஷனை நம்ம ஷெட்யூல் படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒருவேளை 7th or 14th வந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் சரியா. அதனால் நம்ம அட்மிஷன் கம் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு ரிப்பீட்டர்ஸ் 2027க்கான டேட்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. 16th May நடக்க போகுது. நல்லா எக்ஸாம் எழுதுங்க, எக்ஸாம் எழுதி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து நம்ம நீட்டை கிராக் பண்ணி போகலாம். சில செட்பேக்ஸ் இப்போ கேன்சல் பண்ண மாதிரியான செட்பேக்ஸ் வந்திருக்கு, அதை ஃபுல்லாக எராடிகேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக பண்ணிடுவாங்க, பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ பெரிய எக்ஸாம் நடக்கும்போது பண்ணிடுவாங்க. அதனால் வந்து நீட் எக்ஸாம் ரொம்ப ஈஸி, எழுதி எல்லாருமே சக்ஸஸ் ஆகலாம். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.